360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம பிப்ரவரி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2024 வருஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையுமே பொது பலன்கள் தான். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புத பகவான் கோச்சாரத்தில் அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் புதன் அத்தனை பேரும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஆகையினால இந்த மாதம் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மையை செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் நீங்கள் கடன் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய இதை பற்றி கிரகங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைய லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த 8ஆம் பாவத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா கடன் இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கடனை உருவாக்குங்க அல்லது வாங்குங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அன்செல் ப்ராப்பர்ட்டி, அன்சோஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அமையும். ஒருவேளை எனக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அல்லது உங்களுக்கு இல்லை அப்படின்னா கணவன் மூலமாகவோ அல்லது மனைவியின் மூலமாகவோ உங்களுக்கு தனவரவு, பொருள் வரவு இருக்குது. சாரி, இங்கே 2 பேருக்குமே எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு பென்ஷன் பணம் எதுவும் வராமல் இருந்தால் வரும், அல்லது அரியர்ஸ் பணங்கள், அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள், அல்லது டிவிடெண்ட்டு, அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல், அல்லது இப்படி ஏதாவது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்க. அல்லது இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் நல்லா இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லேவிஷாக செலவு பண்ணுங்க. ஏன்னா ஜோதிட சாஸ்திரமே ஹெல்த் அண்ட் வெல்த்து தான். நீங்கள் பணத்தை சேர்க்கறத காட்டிலும் இந்த மாதம் பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்க. அது மற்ற உங்களுக்கு விஷயத்திலிருந்து காப்பாற்றும். இந்த மாதம் முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். தேவை இருந்தால் மட்டும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமா ட்ராவலை அதிகப்படுத்துங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத மனக்குழப்பம் வேண்டாம், தேவையில்லாத டென்ஷன் படாதீங்க. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எல்லாமே நிதானம். இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை சனியும் குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம்தான் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக சொத்துக்கள் எதுவும் கையை விட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்
விற்பதற்கான வாய்ப்புகள், அதுக்கப்புறமா நீங்கள் வீடு மாறுறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லாபம் மகசூல் இல்லை. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சேல்ஸ் இருக்கும், லாபம் இல்லை. அப்போ மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சேம் கண்டிஷன் தான். அதனால் எல்லா விஷயத்துலேயும் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது எதுலையாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வேறு ஏதாவது ஸ்பெக்குலேஷனில் இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் வேண்டாம். பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன் தான். 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம், அது வரைக்கும் சுமார். ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8ல், அவருமே தன்னுடைய சூரியன் சந்திரனில் இருக்கிறதுனால இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஓரளவுக்கு நீங்கள் மூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் வேலையில் டைட்டாக இருக்கும், ஒரீஸ் இருக்கும். உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டு எதுவும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். வேலையை நிம்மதியாகவும் அமைதியாகவும் பார்க்கறதுக்கான வழியை பாருங்கள். கொஞ்சம் கேரியரில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. வேலையில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஸோ ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கு இடையில தான் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை. உங்களுடைய ஆண் நண்பர்களால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அவர் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் ஆஞ்சநேய பகவானுடைய தரிசனம் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.